நம்ம சுசீந்திர மாதிரி கோவில்கள்ல, ராஜராஜ சோழன், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி கோவில்கள்ல பெரிய பெரிய கல்கள் எல்லாம் கொண்டு மேல கொண்டு போயிருக்காங்க. மனிதர்கள் தூக்கக்கூடிய மாதிரி நமக்கு தெரியல. எப்படி கொண்டு போனாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து. கொண்ட கடலைய சாக்குல அடைச்சு அதுக்கு மேல இந்த கல்ல வச்சிருப்பாங்களாம். கொண்ட கடலைய நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அது தண்ணி பட்டு ஊதுமா. ஊத இது ஹைட்ராலிக்ஸ் மாதிரி இந்த கல்ல மேல தூக்கிடும் அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். இது நமக்கு இருக்கிற அறிவை வச்சு நம்ம கற்பனை பண்றது. நம்ம பயன்படுத்துறதை விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கும், பயன்படுத்தி இருப்பாங்க. ஏதோ ஒரு பெரிய அழிவு வந்ததுனால நமக்கு அந்த தகவல்கள் விட்டு போச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாம அன்னைக்குள்ளாவெல்லாம் முட்டா பையன் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு முன்முடிவு பண்ணிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா கோமாளித்தனம் தான் விடையா கிடைக்கும். பிரமிடு முன்னாடி அந்த பிரமிடு இவ்வளவு கல்லெல்லாம் எப்படி கொண்டு வச்சாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆராய்ச்சி என்ன பண்ணுறதுன்னா, பிரமிடு வெறுமனே கோபுரம் தான், அதுக்கு கீழே கட்டணம் இருக்கு அப்படின்னு இப்போ என்ன லேசர் ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்ரே பூமியை எக்ஸ்ரே எடுத்து அதுக்கு கீழே பல ஆயிரக்கணக்கான அடிக்கு பில்லர்லாம் நிக்குது, கட்டடம் எல்லாம் இருக்குது, இது வெறுமனே கோபுரம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த நவீன கால